நான் இப்பொழுது லவாலில் உள்ள நேச்சுரல் பார்க்கில் நிற்கிறேன். பாருங்கள், இங்கே இவ்வளவு பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றது என்று. இது வந்து வாடாமல்லிகை பூ. இது வந்து ஒரேஞ்சும் ரெட்டும் சேர்ந்த கலரில் இருக்குது. கூடுதலாக நான் மஜந்தா கலரை தான் கண்டிருக்கிறேன். மற்ற இனங்கள் வந்து இங்கே வெளிநாடுகளில் இருக்கிற பூக்கள்லாம் இங்கே மற்ற இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி இங்கே அழகாக இருங்கோ, இங்கே வந்து பாருங்கோ. இதெல்லாம் வந்து ஒரு குரோட்டன் வகை மாதிரி, வெளிய அந்த சின்ன குரோட்டன் வகைகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறது. பாருங்கள். அதுக்கு அப்புறம் இங்கே வந்து பாருங்கோ, இதில் வந்து ஒரு மரத்தால் ஒரு பெரிய சாடி மாதிரி செய்து இதுக்குள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் நட்டிருக்கணும். அப்படியே வந்து கொண்டு இருக்க நிறைய நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இது வந்து மணிவாழை இனத்தை சேர்ந்தது. மணிவாழை, சிவப்பு மணிவாழை, மற்றது பச்சை மணிவாழை எல்லாம் இதில் இருக்குது. என்ன அழகாக இதை எல்லாரும் நட்டு பராமரிக்கிறார்கள் என்று பாருங்கள். மற்றது அங்கே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதுலேயும் ஃப்ளவர்ஸுகள் இருக்குது. விதம் விதமாக எத்தனை ரதங்களில் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கின்றதென்று. இங்கே பாருங்கோ, இந்த பூவை இது வந்து ஒரு வெங்காயத்தாள் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு பூக்கண்டு இனத்தை சேர்ந்த இனமாக இருக்கிறது. அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. வாங்கும் தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், அங்கே ஒரு கிணற்றிலிருந்து தண்ணி பாய்கிறது. இது கிணறு இல்லை, ஒரு ஊரில் இருக்கும் கிணறு மாதிரி. அதில் ஒரு பைப்பை பூட்டி தண்ணி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னும் ஒரு அழகு. அதுக்கு பக்கத்திலேயும் பாருங்கள், பூஞ்செடிகள் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கிறது. பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், மஞ்சள் நிறை பூவை இவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று. இந்த பூந்தோட்டத்துக்குள்ளே இருக்கவே ஒரு இனம் புரியாத இன்பம் பெறுகிறது, சந்தோஷம். என்ன கவலைகள் இருந்தாலும் இந்த பூந்தோட்டத்துக்கு வந்தவுடனே எல்லாத்தையும் மறந்து, துன்பங்கள் எல்லாம் மறந்து இன்புற்றிருக்கத்தான் தோன்றுகின்றது. பாருங்கள், இங்கே மணிவாழை மற்ற இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறது. கண்ணுக்கு அழகாக காட்சியளிக்கின்றது. இதெல்லாம் ஒரு 3-4 மாதங்களுக்குத்தான் மக்களை. பாருங்கள், இந்த குளிர் நாட்டில் கூட அந்த சமரை எப்படி அனுபவிக்கிறார்கள் என்று பாருங்கள். நாங்களும் வீட்டில் ஏதாவது பூஞ்செடிகளை வச்சு அழகு பார்க்குறோம். ஆனால் அதை விட 10 மடங்கு சந்தோஷம் இந்த பார்க்கில் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுகின்றது. நீங்களும் அதை பார்த்து கண்டு கழியுங்கள். இங்கே பாருங்கள், இன்னொரு கிணறு இருக்கிறது. அழகென்றால் இதுதான் மக்களே. இங்கே பாருங்கள், மரங்களின் அழகை இவ்வளவு அழகாக இருக்கின்றது.
சம்மர் வெக்கேஷன் என்றபடியாக குழந்தைகள் எல்லாம் வந்து விளையாடுகிறார்கள். பேரண்ட்ஸும் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள். இதுதான் மக்களே லைஃப் வந்து வெரி ஸ்மால். ஆனால் அதில் இருக்கே நாங்கள் எல்லாத்தையும் இந்த இயற்கை கொடுத்த அழகுகளை எல்லாத்தையும் ரசிக்க வேண்டும் மக்களே. பாருங்கள், பாருங்கள், இது ஒரு சீனியாசி இனத்தை சேர்ந்தது. ஆனால் சின்ன நிலையே கட்டை மரத்திலேயே பூக்கின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனம், எல்லாம் ஹைப்ரிட் இனம்.